Dear children, நம்ம இந்த வீடியோல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் காம்பனன்ட்ஸ் பேஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ண போறோம். அதான் ஃபர்ஸ்ட் காலத்துல கொடுத்திருக்காங்க பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன். நெக்ஸ்ட் காலத்துல டிபிஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. தேர்ட் காலத்துல ஆர்டிபிஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம். எக்ஸ்பேன்ஷன் டிபிஎம்எஸ் ஓட எக்ஸ்பேன்ஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ் ஓட எக்ஸ்பேன்ஷன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ் பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நேவிகேஷன் மாடல்ல ஸ்டோர் ஆகும். நேவிகேஷன் மாடல் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க வந்து அதோட ரிலேஷன்ஷிப் மூலமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்லயுமே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணுவோம். அதான் டேட்டா பை லிங்க்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்றீங்க. நேவிகேஷன் மாடல்ல இங்க இருக்கும். இப்போ ஆர்டிபிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மெட்ல, இப்போ ரிலேஷனல் மாடல்னாலே டேபிளர் காலம் ஃபார்மெட். டேபிளர் காலம் ஃபார்மெட் எடுத்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா ரிடண்டன்சி. டேட்டா ரிடண்டன்சினா டிபிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா டேட்டா ரிடண்டன்சின்னு தெரியும். சேம் டேட்டாவே ரிப்பீட்டடா வர்றதான் டேட்டா ரிடண்டன்சின்னு சொல்லுவோம். இதனால நிறைய மெமரி எடுத்துக்கும், நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து டிபிஎம்எஸ்ல டேட்டா ரிடண்டன்சி இருக்கும். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல டேட்டா ரிடண்டன்சி வராது. ஏன்னா இங்க நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம். அந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ரிடண்டன்சி என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் வந்து நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனாலதான் மெயினா ரிடண்டன்சியே வருது, ரிப்பீட்டட் டேட்டாவே வருது. பட் ஆர்டிபிஎம்எஸ் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம நார்மலைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால இந்த ரிடண்டன்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ஆக்சஸ் நம்ம டிபிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா மோர் டைம் நிறைய டைம் எடுத்துக்கும், மெமரியும் நிறைய எடுத்துக்கும். அதே டைம்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கம்பேர் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். இங்க நம்மளோட டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம கீஸ்னு தனியா யூஸ் பண்ண மாட்டோம். பட் இங்க ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். கீஸ் ஆர் யூஸ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா இப்போ ஒரு ரீட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஆக்டிவ் ஸ்டேட், ஃபெயில்டு ஸ்டேட், அபார்ட், கமிட், எண்ட், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இன்எஃபிஷியண்டா இருக்கும். நம்ம எஃபிஷியண்டா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எரர் அக்கர் ஆக சான்ஸ் இருக்கு. செக்யூரிட்டியும் கிடையாது. அதான் இன்எஃபிஷியன்ட், எரர் ப்ரோன் அண்ட் இன்செக்யூர். அதே இது நம்மளோட ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல செக்யூர்டா எஃபிஷியண்டா பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா டேட்டாபேஸ் என்ன இருக்கும்னா மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல ஷேர்டா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். த்ரூ நெட்வொர்க் மூலமா மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல ஷேர்டா இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளோட டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் சப்போர்ட் பண்ணாது. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ டிபிஎம்எஸ்சி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிபேஸ், ஃபாக்ஸ்ப்ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், மை எஸ்கியூஎல், மரியா டேட்டாபேஸ், எஸ்கியூலைட், தென் எம்எஸ் ஆக்சஸ். இதெல்லாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.